செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பு திரும்பும் போது கீர்த்தி உண்டாகுகிறது. சிறையிருப்பு திரும்பும் போது புகழ்ச்சி உண்டாகுகிறது. எப்படிப்பட்ட கீர்த்தி புகழ்ச்சி? சகல ஜனங்களுக்குள்ளும் வசிக்கிற இடம், வேலை செய்கிற ஸ்தலம், படிக்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், இவைகளில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். இருக்கணும்னு விரும்பின ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற எல்லா இடங்களிலும் உங்கள் கண்காண, வேற யார் கண்காண அல்ல, நம்முடைய சந்ததியின் கண்கள் காண சிறையிருப்ப திருப்ப போறதில்லை. நம்முடைய சொந்த கண்கள் காணத்தக்கதாக சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே உள்ள வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மேலே கர்த்தர் ஒரு அழகான வார்த்தையை வச்சிருக்கிறார். உங்கள் கண்கள் காண, உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அது நடக்கும். எப்பொழுது நடக்கும் ஆண்டவரே? எங்கள் சிறையிருப்பை எப்பொழுது திருப்புவீர்? எங்களை எப்பொழுது மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீர்? ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்திலே. எந்த காலம்? என் ஜனங்கள் என்னை தேடி வரும் அக்காலத்திலே. தேவனுடைய பிள்ளைகளை என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சிறையிருப்பிலிருந்து மகிமைக்கு நேராக வருதல். எல்லாரும் சொல்லுங்க, சிறையிருப்பிலிருந்து, from captivity to glory, சிறையிருப்பிலிருந்து மகிமைக்கு நேராக வருதல். ஆண்டவர் தெளிவாக பேச விரும்புகிறார். மிக ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை குறிப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த செப்பனியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள்ல எருசலேமின் ஜனங்கள் விழுந்த போது பாவமும் அதற்கான தீர்வு அல்லது தண்டனையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தேவனண்டை திரும்புகிற மக்களுக்கு ஆண்டவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தையும் மீட்பையும் நாம் வாசிக்கிறோம். இப்படிதான் இந்த 3 அதிகாரத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. From captivity to glory. இன்றைக்கு ஒரு சிறையிருப்பிலிருந்து நாம் மீண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே, அப்படின்னா அர்த்தம் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களே, சிறைப்பட்டு போன தேவ பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அப்பொழுது இரட்டிப்பான நன்மையை தருவேன். உயிர்ந்த ஒரு அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன். நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, திரும்பினால் இப்பொழுதே அது நடக்கும். இரட்டிப்பான ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதாவின் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைத்தனத்திற்குள் போனார்கள். அவர்களை ஆண்டவர் திரும்ப மீட்டு கொண்டு வருகிறார். அந்த சிறையிருப்புக்குள் இருந்த ஜனங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்க முடியவில்லை. அவர்களால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப முடியவில்லை. என்ன நடக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள் அவர்கள் போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பென்றால் என்ன?
எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை. விருப்பம் இருக்கு, பசி இருக்கு, சாப்பிட முடியலை, சிறையிருப்பு. ஆராதிக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனால் ஆராதிக்க முடியலை, அதான் சிறையிருப்பு. அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை நாங்கள் எப்படி பாடுவது? சிறையிருப்பின் அனுபவம். 137 சங்கீதம் 1 வசனம் 4 வசனம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? ஏன் ஆராதிக்க முடியல, ஏன் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னா, ஒரு சிறையிருப்புக்குள் நாம் இருக்கிறோம். இந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இந்த செய்தி உங்களுக்காகவே கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் இன்னைக்கு வெளியே வர கர்த்தர் நமக்கு கிருபைகளை தரப்போகிறார். தரிசனம் நிறைவேறாத நிலை சிறையிருப்பின் அனுபவம். வாய்ப்பிருந்தும் பயன்படாத நிலை சிறையிருப்பின் அனுபவம். வாய்ப்பு இருக்கிறது, பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கு, ஆனா ஊழியம் செய்ய முடியல, அதுதான் சிறையிருப்பு. எல்லாம் இருந்தும் ஒன்றையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, அதுதான் சிறையிருப்பு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் இருந்தும் ஒன்றையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, அதுதான் சிறையிருப்பின் அனுபவம். பல விதமான சிறையிருப்புகள் இருக்கு. இன்ட்ரோடக்ஷனா சில குறிப்புகளை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு 4 விதமான மகிமையும் இந்த சிறையிருப்பிலிருந்து மேலும் போது 4 விதமான மகிமை. அந்த மகிமை சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரன்னா 4 விதமான நிபந்தனைகளையும் கர்த்தர் நம்மோட பேச போறார். அதற்கு முன்னால் சிறையிருப்பு எப்படிப்பட்டது, எதெல்லாம் சிறையிருப்பு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவதாக ரோமர் 7:23, பாவத்தின் சிறையிருப்பு. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு, நான் என்ன சொன்னேன், வாசிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாவ பிரமாணத்துக்கு சிலர் சிறையாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 6:12, ரோமர் 6:12. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது. நினைச்ச போதெல்லாம் நினைக்கிறத செய்கிறோமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோமா, அதான் பாவம் ஆளுகிற சரீரம். நினைக்கும் போது ஜெபம் பண்ண போயிடணும், நினைக்கும் போது ஊழியத்துக்கு போகணும். அப்போ ஆவியானவர் நம்மளை நடத்துறாரு. நினைச்ச நேரம்லாம் பாவத்தில் விழுந்தா அது பாவத்தின் சிறையிருப்புக்குள்ளே நாம் இருக்கிறதை காண்பிக்கிறது. இந்த சிறையிருப்பு என்ன செய்யணும், ஒரு மனுஷனை அடிமையாக்கும். முதல்ல செய்யும் போது பதட்டமா இருக்கும். சவுளுடைய சால்வையை தாவீது அறுத்து கொண்டு வரான். அவன் மனம் வந்து படபட படபடன்னு அடிச்சுதான். ஒரு சால்வையின் தொங்கலை அறுத்து அவ்வளவு கான்சியஸா இருந்தான். அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமா இருந்தவன். பின் நாட்கள்ல உப்பரிகையில் உலாவும் போது விழுந்து போனானே, அப்பொழுது அவனுடைய மனம் படன்னு அடிக்கவே இல்லை, மழுங்கி போய்விட்டது. முதல் முறை பாவத்தை செய்யும் போது பதட்டம் இருக்கும், 2வது முறை செய்யும் போது கொஞ்சம் குறையும், 3வது முறை செஞ்சா ஒன்றும் இருக்கா, 4வது முறை அதை செய்யும் போது உணர்வே இல்லாமல் போயிடும். எல்லாரும் செய்கிறது தானே நானும் செய்கிறேன். பாவம் செய்கிற மனிதர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், யார் நல்லவர்கள் இந்த உலகத்தில்? சபைக்கு போகிற எல்லாரும் நல்லவங்களா? பைபிள் எடுக்கிற எல்லாரும் யோக்கியனா? நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் மட்டும் ஏன் பரிசுத்தமாக வாழணும் என்று சொல்லி பிறரை காரணம் காட்டி சமாளித்து தங்கள் பாவத்திலே குடியிருக்கிற ஒரு சிறையிருப்புக்குள் ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா கூட இல்லை பாருங்க. எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? பாவத்தின் பிரமாணம் உங்களை ஆளக்கூடாது. கர்த்தரே உங்களை ஆள வேண்டும்.
இரண்டாவது சிறையிருப்பு மார்க் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள். பிசாசின் சிறையிருப்பு. இவன் கல்லறைகளில் குடியிருந்தான். ஸ்தோத்திரம். சில ஆவிகள் பாருங்க கல்லறையில் தான் குடியிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அங்கே அவங்க இல்லை, மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறையில் கிடையாது, அவங்க பரதேசில் இருக்காங்க, இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். சிலர் கல்லறையில் தான் குடியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய சிறையிருப்பு. மார்க் 5ஆம் அதிகாரம் 2 - 6 வரைக்கும் குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. 3ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, வீட்டில் இல்லை. ஜீவன் உள்ளவர்களுடைய இடத்துல வாழல, மரித்தவங்க நடுவில் போய் இருக்கிறான். இதான் பிசாசுடைய சிறையிருப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போய் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க கூட இருந்தா நமக்கு காயங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். குடியிருப்பு கல்லறை என்று சொல்லும்போது முடிந்து போன ஒரு அனுபவம், எல்லாம் முடிந்து விட்டது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பிக்க செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மரித்தவங்க நடுவில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போய், வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, ஜீவன் இல்லை, ஜெபம் இல்லை, அவங்க நடுவில் போய் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரகாசிக்க முடியாது, நீங்க எழும்பி நிற்க முடியாது. நீங்க பிரகாசிக்கணும்னா கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே மரித்தோரை விட்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போயிருப்பாங்க, அவங்க கூட இருந்தோம்னா நம்மளும் அப்படி மாறிடுவோம். கல்லறையில் இருந்த குடியிருக்கிற மனுஷன், அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஒருவனாலும் அடக்க கூடாது, யாருக்கும் கட்டுப்படாத அடங்காப்பிடாரி. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், சபை போதகருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், அப்பதான் வளர முடியும். ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். யார் சொல்றதையும் கேட்காத ஆட்கள் என்ன சொன்னாலும் மாத்தி தான் செய்வாங்க. அதான் பிசாசின் சிறையிருப்பு. அவனுடைய நிலைமையை பாருங்க. 4ஆம் வசனம். விலங்குகளினால, சங்கிலிகளினால கட்டியும் அதெல்லாம் பிரேக் பண்றான். ஒரு மீட்டிங்ல ஒரு திடீர்னு ஒருவன் ஸ்டேஜ் கிட்ட வந்து பயங்கரமா துள்ளி ஆர்ப்பாட்டம் பண்றான். நாங்க முன்னால இருக்கிறோம், கீழே பெரிய பெரிய நல்ல ஜிம்பாடி மாதிரி ஆட்கள்லாம் போய் பிடிக்கிறாங்க, அவ்வளோ பேரையும் அடிக்கிறான். ஆள் ஈக்குமாய் இருக்கிறான், ஒரு ஆளும் அவனை பிடிக்க முடியல. சில நேரங்களில் இந்த மாதிரி பிசாசின் இருக்கிற ஆட்களை நம்ம மாம்ச பலத்தில் தொடக்கூட முடியாது. ஆள் ஈக்கெலும்புமாய் இருந்துட்டு 10 பேரை உருட்டிடுவான். காரணம் உள்ள இருக்கிறது பிசாசுடைய பவர். நீங்க நினைக்கிற மாதிரி சாமானியமா என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே பிசாசின் சகல கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள தருவீராக. கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா எதிர் வல்லமைகளை மேற்கொள்ளணும். 5ஆம் வசனம். இரவும் பகலும் மலை கல்லறையிலிருந்து கூக்குரலிட்டு கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டது. காயப்படுத்துகிற கூட்டம். இந்த பிசாசுடைய சிறையிருப்பில் இருக்கிறவங்க நல்ல கவனிங்க, மற்றவங்களையும் காயப்படுத்துவாங்க, தன்னை தானே காயப்படுத்துவாங்க. வார்த்தைகளினால், வாழ்க்கையினால் காயப்படுத்துகிற ஒரு கூட்டம். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, என்ன செய்கிறோன்னே தெரியாது. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் இந்த நேரத்தில் எனக்கு சுயநினைவே இல்லாமல் போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா பிசாசின் சிறையிருப்பில் இருந்திருக்கிறாங்க. காயப்படுத்துகிற ஒரு கூட்டம். 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள சிலர் இருதயத்தை ஹர்ட் பண்ணிடுவாங்க. 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள அவங்களே காயப்படுத்துவாங்க, நொந்து கொள்வாங்க. இதெல்லாம் பிசாசின் சிறையிருப்பு. மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7 பிசாசுகளை துரத்தின அந்த மகதலேனா மரியாள்
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது முதல் அவளுக்கு தரிசனமானார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன சிறையிருப்பு இருக்கு உலகத்தில்னு தெரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வட்டாரத்தில் எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருக்கு, எந்த சிறையிருப்புல நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு வெளியே வரணும். 7 பிசாசு துரத்துறாரு. முதல்ல லேகியோன் கல்லறையில் இருந்தவன், அடுத்து 7 பிசாசு. ஒரு பொம்பளைக்குள்ள 7 பிசாசு இருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும் அந்த குடும்பம்? யோசித்து பாருங்க. இப்பதான் சிலர் யோசிக்கிறாங்க, ஆகா வீட்டில் போய் பாருங்க, செக் பண்ணுங்க. ஆண்டவர் 7ஐயும் துரத்தினார். பிசாசு குடியிருக்கிறது மனித உடல்ல தான் இருக்கும். பிசாசு குடியிருக்கிறது தூண்லையும் துரும்பலையும் இருக்காது, வீட்டில் இருக்காது. சிலர் வீடை மாற்றுவாங்க, மறுபடியும் பேய் வரும். 100 வீடை மாற்றினாலும் பேய் போகாத. ஏன்னா பேய் உள்ளெல்லாம் இருக்கு. ஆளை மாற்ற முடியாது, ஆளுக்குள்ள இருக்கிற ஆவியை விரட்ட முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வீடை மாத்திரனால பேய் போகாது, ஆளை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணி ஆளுக்குள்ள இருக்க பேயை விரட்டணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி விரட்டணும். அதுக்கு தான் அடிக்கடி ஜெபங்கள். நாங்களே குடும்ப ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர், அதே போதும். அதெல்லாம் காணாது. ஊழியம் செய்கிற வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரேயர் தேவைப்படுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு பைபிள் சொல்லுது. 3வது கேப்டிவிட்டி டு வேர்ல்ட்லி டிசையர்ஸ், உலக ஆசையின் சிறையிருப்பு. அதில் விழுந்துருவாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17 17 வரைக்கும், 15 17 வரைக்கும் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், சத்தமா சொல்லுங்க, அன்பு கூறாதிருங்கள். உலக விஷயத்தில் ரொம்ப அன்பு நாட்டம். ஆண்டவரை தேடுறதுக்கு டைம் இல்லை, ஜெபம் பண்ண டைம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. உலக விஷயத்தில் அன்பு. ஆனால் சொல்றது, இயேசுவே உண்மையை நான் நேசிக்கிறேன். 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் யாரை நேசிக்கிறோம்? இயேசுவை நேசிக்கிறோன்னு சொல்றோம். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அவர் மேல் அன்பு இருந்தா, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். மனப்பாடமா இந்த வசனத்தை படிச்சு வைங்க. அன்பா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றது இல்லை, கிரியையில காட்டணும். வசனத்தை கை கொள்ளணும். பிரசங்கத்தை கேட்டபடியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாம கொஞ்சம் குறிப்பெடுத்து மறுபடி அல்லது போய் வீட்டில் அதை கேட்டு, தேவனுடைய பிள்ளைகளே வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்கள். உலக விஷயத்தில் உங்க நாட்டத்தை குறைங்க. ரோமர் 12:2, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அது ஒரு சிறையிருப்பா மாறிடும். ஆமென், ஆமென். உலக காரியத்தை பாருங்க, சில விஷயங்கள் அதை உங்களால் தவிர்க்க முடியாமல் போயிடும். எதற்கும் அடிமைப்படாதிருங்கள். தேவையானதா இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவு தான். ஆமென் சொல்லுங்க. செய்தி தேவை, உலக காரியங்களை, நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ளுங்க, தேசத்தில் என்ன நடக்கு தெரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் ஒரு அளவு தான். ரொம்ப உள்ள மூழ்கிறாதீங்க. அதுதான் உலக காரியத்துக்குள்ள போறது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது, டைம் இருக்காது, மனசு வராது. 4வது அடிமைத்தனம், கேப்டிவிட்டி டு த ஃப்ளஷ், மாம்ச இச்சைகளில் சிறையிருப்புக்குள் இருப்பது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வேகமாக வாசிடலாம். ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு. நீங்க வாசிங்க சத்தமா. மாம்சத்தின் கிரியைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், எல்லாரும் திரும்ப சத்தமா வாசிக்கணும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு
எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கூட சொல்லலாம். பவுல் சொல்றார், ஏற்கனவே சொன்ன, திரும்ப சொல்றேன், இதான் மாம்சத்தின் சிறையிருப்பு. மாம்சம் லீட் பண்றபடி போவாங்க. எனக்கு மனசு இருந்தா செய்வேங்க, எனக்கு விருப்பம் இருந்தா வருவேன். அதான் மாம்சத்தில் நடக்கிற அனுபவம். எனக்கு உடன்பாடு இருந்தா ஊழியம் செய்வேன், எனக்கு பிடிச்சிருந்தா சர்ச்சுக்கு வருவேன். அதான் மாம்சத்தில் நடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு வெளியே வாங்க, இது ஒரு சிறையிருப்பு. ஐந்தாவது, கேப்டிவிட்டி டு ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம் என்கிற சிறையிருப்பு. மார்க் 7ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். நிறைய இருக்கு, எடுத்து வாசிக்க டைம் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் முக்கியமான செய்தி, மறந்துடாதீங்க, என்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 13ஆம் வசனம், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். மார்க் 7:8, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். எல்லாம் அனுசரிப்பாங்க. பாரம்பரியம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் உலகத்தின் அத்தனை சடங்குகளையும் செய்யாம விட மாட்டாங்க. ஆசீர்வாதம் இருக்காது. பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, இயேசுவண்டை வந்த பிற்பாடு இதுல உறுதியா இருங்க. நிறைய குடும்பங்கள்ல உடனே பிரச்சனை வராது. நான் போயிட்டு வந்தேன், இந்த சடங்கெல்லாம் பண்ணேன், ஒண்ணுமே ஆண்டவர் செய்யலையே, நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் லேட்டா பாதிப்பு வரும், லேட்டா வரும். நல்ல கவனிங்க. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க, இது ஒரு சிறையிருப்பு. நாங்க கட்டு செய்யணும். சிலர் வாழ்க்கை பூரா கட்டு செஞ்சே கட்டப்பட்டு இருப்பாங்க. வர்ற பணமெல்லாம் கட்டுக்கு தான் போகுது. என்னைக்கு விடுதலை பார்க்க போறோம்? கையை உயர்த்தி கேளுங்க, எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரை, இன்றைக்கு இந்த பாரம்பரியம் என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவீராக. ஒரு விசை கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பாரம்பரியம் என்கிற சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவியோ. உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? எங்களுக்கு எல்லாரும் வேணும், நல்லது கெட்டதுன்னா வேணும், வரட்டும், தப்பு இல்லை. உங்க சொந்தக்காரங்க உங்களுக்காக ஏதாவது ஒன்றை மாற்றி வைக்கிறாங்களா? தேதியே இல்லை. ஆனால் அவங்களுக்காக நீங்க மாறிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக யாராவது எதையாவது மாற்றி வைக்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு அதை விட்டு வெளியே வாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சில மனித தத்துவங்களையும் மத வழிபாடுகளையும் சடங்குகளையும் திணிக்கிறாங்க கொலோசைய சபைக்குள்ள. அதைத்தான் பவுல் எதிர்க்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், கவனிங்க, உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. உலக வழிபாடு, இதை விட்டு வெளியே வாங்க. முன்னோர்கள் போதித்த சில தேவையற்ற பாரம்பரியங்கள், நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. தேவையற்றது, தேவனை துக்கப்படுத்தக்கூடியது. செத்த மண்டையில முடியல, மொட்டை, பேய் மொட்டை போட்டு விட்டுறான். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆவி எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் சபைக்குள்ள கிடையாது. ஆவிக்குரிய சபைக்கு வர்றவங்க இதுல உறுதியா இருங்க. போய் மாலை போடுறது, இதுல இருந்து வெளியே வாங்க. ஊர் வரி, கோயில் வரி, இதெல்லாம் சாபம். இன்னைக்கு ஆவியானவர் சொன்னதை நான் சொல்றேன். ஊர் வரி என்ன கட்டிட்டு இருக்கீங்களா? கோயில் வரி கட்டுறீங்களா? சாபம். வெளியே வாங்க. அதுல இருந்து ஆசீர்வாதம் நிற்காது. உங்க பணங்கள் விரயமாக கூடாது. இயேசுவண்டை வந்த பிற்பாடு எங்களை எதிர்த்துருவாங்க பாஸ்டர், எங்களை ஊர்ல இருக்க விட மாட்டாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார். வர்ற போராட்டத்தில் உறுதியா நில்லுங்க. ஊரே ஒன்னா நிக்கட்டும், நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். நமக்கு தேவை ஊர் இல்லைங்க, நமக்கு தேவை கர்த்தர். நீங்க யாரையும் பகைக்க வேண்டாம். புறஜாதிகள் நம்மளை இன்வைட் பண்றாங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு, நானும் போறேன், கிஃப்ட் கொடுக்கிறோம், நேசிக்கிறோம், அது வேற. ஆனால்
உலக வழிபாடுகளுக்குள்ள போயிடாதீங்க, உலக வழிபாடுகளுக்குள்ள சிக்கிறாதீங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது அங்கதான் இருக்கு. ஆனபடியினாலே, கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் கவனிச்சு வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும், எல்லாரும் சொல்லுங்க, எதை விட்டு வந்தீங்களோ, எந்த கோயிலுக்கு வரி கட்டி, எந்த ஊருக்கு வரி கட்டி அதை விட்டு வந்தீங்களோ, மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள், உறுதியாருங்க. அது இருக்கு, இது இருக்கு. திடீர்னு பார்த்தா பானையை தூக்கிட்டு வந்து உடைக்கிறது, இதெல்லாம் நடக்குது. விட்டு வெளியே வாங்க. துக்கமான நிகழ்வு உங்கள் சொந்த பந்தங்கள்ல இருந்தால் போய் ஆறுதல் சொல்லுங்க, அவங்க கூட நில்லுங்க, தப்பு இல்லை. அவங்க வழிபாடுகளில் எதுலையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அதில் எதுலையாவது உங்கள் பங்களிப்பு இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. பாரம்பரிய என்கிற சிறையிருப்பை விட்டு வெளியே வாங்க. மறுபடியும் இதெல்லாம் நீங்க மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள போயிருவோன்னு பவுல் எழுதுறாரு தெளிவா. மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. அங்க போனா அங்க, இங்க வந்தா அங்க, அப்படி இல்லை. ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்த பாருங்க. ஹல்லேலூயா. புறஜாதிகளுடைய வழக்கத்தை விட்டு வெளியே வாங்க. ஸ்தோத்திரம். உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். திருமண வீட்டுக்கு போறீங்களா, உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. இவ்வளோதான் செய்யணும் அதெல்லாம் முடியாது. அப்புறம் கடன் வாங்கணும், அல்லது செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது கடனில் விழணும். எதுக்கு? உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இதை செய்யலைன்னா எங்களை மதிக்க மாட்டாங்க பாஸ்டர். அவங்க மதித்து நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை பிரதர். அவன் மதிச்சான மதிக்கட்டான, கர்த்தர் நம்மளை மதிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. செலவெல்லாம் சுருங்கிடும். நிறைய எக்ஸ்பென்சஸை குறைக்கலாம். வீண் செலவுகளை குறைச்சிருங்க. எந்த இடம் நல்ல காரியத்துக்கு போனாலும் உங்களால் இயன்றதை செய்யுங்க. இவ்வளோ செஞ்சாதான் அவங்க மதிப்பாங்க. அப்படி ஒரு மரியாதையும் மதிப்பும் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து வேண்டவே வேண்டாம். பணத்தை வச்சு ஒருத்தன் மதிக்கிறான்னா அந்த மதிப்பு நமக்கு எதுக்கு? நம்ம உள்ளத்தை வச்சு, நம்மளுடைய அன்பை வச்சு மதிக்கணும். அப்படிப்பட்டவங்க கூட ஐக்கியமா இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பணத்தை பார்த்து, நம்ம செல்வாக்க பார்த்து ஒருத்தன் மதிக்கிறான்னா அவன் உண்மையானவன் அல்ல. நமக்கு செல்வாக்கும் பணமும் நாளைக்கு போயிருச்சுன்னா நம்மளை விட்டு அவன் போயிடுவான். ஆனால் அன்பு, உண்மையான அன்போட, அந்த ட்ரூ லவ்வோட இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆறாவதாக மென்டல் கேப்டிவிட்டி, மனதின் சிறையிருப்பு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எந்த எண்ணத்தையும், எந்த நெகட்டிவ் தாட்ஸையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை சிறைப்படுத்தி விடாதபடி இந்த எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீ எல்லாம் போய் எங்க ஊழியம் செஞ்சு உன்னை யார் மதிப்பா? நெகட்டிவ் தாட், இதை சிறைப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்க. நான் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, நான் அவருக்காக ஊழியம் செய்வேன் என்று முன்வாருங்கள். நெகட்டிவ் தாட்ஸ்ல அடிமைப்பட்டிருப்பாங்க சிலர். என்னால் முடியாது, வெளியே வாங்க. எதிர்மறையான எண்ணங்களை சிறையாக்க கற்றுக்கொள்ளுங்க. 7வது கேப்டிவிட்டி டு ஃபால்ஸ் டீச்சிங், தவறான போதனைகளின் சிறையிருப்பு. கள்ள உபதேசங்களில் மாட்டிக்கொள்வாங்க. ஸ்தோத்திரம். ராங் டாக்டரின்ஸ் இருக்கு, கள்ள உபதேசங்கள். எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாக இராம. யாரை பிசாசு வஞ்சிப்பான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குழந்தை மாதிரி இருக்கிற விசுவாசிகளை. ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. குழந்தையா இருக்கிற விசுவாசிகளை நாம் இனி குழந்தைகளா இராமல்
மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அப்படி காற்று இங்கே அடித்தா இங்கே போகிறது, இங்கேருந்து இங்கே அடித்தா இங்கே போய் விழுறது, இப்படி போதனைகளை கேட்டு இராமல். அடுத்த வசனம், சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் நாம் வளரணும். ஜெபத்தில் வளரணும், ஊழியத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், அன்புல வளரணும், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணுமா. வழி இல்லாமல் அப்படியே எரிச்சல்ல கை கொள்ளக்கூடாது. அன்புடன், எல்லாரும் சொல்லுங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்க. ஆண்டவர் பேசும்போது பலிபிடத்திலிருந்து தேவ ஊழியர் மூலமாக பேசும்போது அன்போடு சத்தியத்தை ரிசீவ் பண்ணி கை கொள்ளுங்கள். கள்ள உபதேசங்கள், உபவாசம்லாம் இருக்க வேண்டாம், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கள்ள உபதேசம் கவனமாக இருங்க. 1 தீமோத்தேயு 4:1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களின்னா இந்த காலத்தில் தான், இந்த காலத்தை தான் பவுல் அன்னைக்கு பிற்காலம்னு எழுதுறாரு. பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். கொஞ்சம் வாசித்தீங்கன்னா ஏதாவது புரியும். இப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருந்தால் ஒன்றும் விளங்காது. நான் போகிற ஸ்பீடுக்கு வாசித்தா கொஞ்சமாவது விளங்கும். வாங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடு. எதுக்கெல்லாம் செவி கொடுக்குறாங்களா? பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கு, வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஆவி, அதுக்கு செவி கொடுப்பாங்க. சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க பாருங்க சில ஆட்கள். அவங்கெல்லாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க. பிசாசுகளின் உபதேசம், அதுக்கு செவி கொடுத்து நல்ல கவனிங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போவார். ஃபெய்த்து தான் முக்கியங்க. இந்த விசுவாசத்தை கெடுக்கிற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆமே. இந்த கள்ள உபதேசம்லாம் உங்கள் விசுவாசத்தை அப்படியே ஷேக் பண்ணி பார்க்கும், அசைக்க விடாதீங்க. மத்தேயு 24:24, கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா நம்ம தான். இந்த சர்ச்சில் இருக்க நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு அடையாளம் அற்புதம்லாம் பெருசாக நடக்கும். உடனே போய் தலையை கொடுத்துடாதீங்க. அப்பா ஜெபம் பண்ணால் 10 பேய் ஓடுது ஆடுது. சில இடங்களில் ரெகுலராக ஒரு 10 பேரை வச்சுருக்காங்க செட் பண்ணி. அவர் தலையில் கை வைக்காமல் அப்படியே ஆடும், அப்படி கீழே விழும். இதை பார்த்து நம்மளும் என்ன செய்வோம்? நீங்கள் போய் நிற்பீங்க. நீங்கள் கீழே விழலைன்னா 2 பேர் பின்னால் இருந்து பிடிக்கிறவன் இழுத்தாவது தள்ளிடுவான் உங்களை. விழுப்பா, கேமரா வருது, விழு கீழே. அவர் ஒரு தள்ளு, பின்னால் 2 பேர் இழுக்க, ஆக மொத்தம் கீழே விழுந்துருவீங்க. எந்த கூட்டத்திலையும் போய் சிக்கி கொள்ளாதீங்க. அற்புதம் அடையாளம்னு போகக்கூடாது. அற்புதமும் அடையாளமும் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதங்கள் அடையாளங்களுக்காக உலக மனுஷன் கோயில்கள் புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறான். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் பாவம் தீரும், புண்ணிய நதிகளுக்கு போனால் பாவங்கள் தீரும் என்று அவனுடைய நம்பிக்கை. அப்படி நீங்கள் நம்பாதீங்க. ஆண்டவர் புண்ணிய ஸ்தலமாக இந்த உலகத்தில் எந்த ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் வைக்கல. கொடுத்த சபையில் கர்த்தரை உண்மையா சேவித்து வார்த்தையை கேட்டா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் சபையில் நடக்கும், சபைக்கு வெளியே அல்ல. 2 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்துக்கு வந்துருங்க, டைம் இல்லை. அவர்களுடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றும். நிறைய பேர் இந்த கெட்ட உபதேசத்தில் விழுவாங்களாம். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேரால கிறிஸ்தவம் தூசிக்கப்படுகிறது. கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்கய்யா சொல்றாங்களா? சத்திய மார்க்கம் சிலரால இந்த கெட்ட நடக்கை உள்ளவர்களாக தூசிக்கப்படுது. 3ஆம் வசனம், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ கால முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராதவர்களுடைய அழிவு. கள்ள உபதேசம் கொடுக்கிறவனுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இதுல இருந்து சிறையிருப்புலேருந்து வெளியே வரணும். எல்லாம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி கேட்டு வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சபை, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர், திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான்.
உங்கள் தேவையான செய்தி இங்கிருந்து வரும். இதை கேட்டால் உங்கள் வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். 8வது கேப்டிவிட்டி டு சிக்னஸ், வியாதியின் சிறையிருப்பு. யோபு 42:10. அவன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை, சொல்லுங்க, சிறையிருப்பை ஜெபம் பண்ண சிறையிருப்பு மாறிடுச்சு. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், மரண கண்ணிகள், மரண பள்ளத்தாக்கின் அனுபவம் வரலாம். ஆனால் அது நீடிக்க கூடாது. அதான் பிரச்சனை. உங்க வாழ்க்கையில நல்ல கவனிங்க. பிரச்சனை வரலாம், வியாதி வரலாம், மரண பள்ளத்தாக்கு வரலாம். வியாதிகள், பொல்லாத காரியங்கள், பிசாசு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை அலக்களிக்கலாம். ஆனா எதுவும் நீடிக்க கூடாது. ஏனென்றால் சிறையிருப்புக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் அவைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சிறையிருப்பிலிருந்து வெளியே வரணுமா வேண்டாமா? அப்படியே நீடித்து கொண்டு போகிறது ஏன்? என்னாகமம் 14:34. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்துல போக வேண்டிய 40 நாட்கள்ல போக வேண்டிய கானான 40 வருஷமா போனாங்க. அழகா அந்த வசனம் பியூட்டிஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, ஒரு நாள் ஒரு வருஷமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அழகா போட்டிருக்கு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. ஏன்? ஏன்? அக்கிரமங்களை சுமந்தனால, கீழ்ப்படியாமை, தேவனை கோபப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை, கண்மலையின் தண்ணி, பரலோக மன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறது. என்ன செஞ்சார் ஆண்டவர்? இந்த சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு? வீட்டில் பாத்திரம் கீழே விழுந்தாலும் பாஸ்டர் தான் ஏச்சு வாங்குவார். வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோன்னே பாத்திரம் விழுந்துட்டு பாருங்க. இனி இவருக்கு ஜெபத்துக்கே கூப்பிடாதீங்க. இனி ஆமாம், எங்கே போனாலும் எங்களுக்கு தான் அடி விழும். நீங்கள் நல்லா இருந்தா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனைனா எங்கே தான் வரும் சொல்லுங்க? மனித இயல்பு தானே. நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு நினைப்பீங்க. நீங்கள் வெளியே தெரியட்டாலும் மனசுலையாவது ஒரு எண்ணம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் காடை இல்லைன்னா மோசையை திட்டுறான். நாங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கடந்தியப்பா, பாவத்தில் இருந்தியே, இன்னைக்கு ஒன்று ஆசீர்வதித்திருக்காரு. அதெல்லாம் பெருசாக தெரில. எங்களுக்கு காடை இல்லை, இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இருக்கிறத ஒன்றும் பார்க்கல, இல்லாததை கேட்டு கேட்டு முறுமுறுத்தனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 40 டேஸில் போக வேண்டியதை 40 இயர்ஸாக மாற்றிட்டார். இன்னைக்கு நிறைய நேரம் நல்ல கவனிங்க. சிறையிருப்பு நீண்டு கொண்டு போகிற காரணம் நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறனால. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா மாறிச்சுன்னு அழகா என்னாகமம் 14:34 போட்டிருக்கு பாருங்க. ஆசீர்வாதத்தின் நாட்கள் தொலைவில் போயிட்டே இருக்கு. இப்படி முன்னால வர வர குறைஞ்சிட்டே வரணும். ஆனா இங்க கூடிட்டே போகுது. 2வது நாள் வந்தா 20 வருஷம், 3வது நாள் இப்படியே கூடிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் ஆயிட்டு. 2வது நாள் வந்தா 2 வருஷம், 3வது நாள்ல 3 வருஷம், கூடி கூடி இப்ப 40 வருஷம் ஆயிட்டு. ஏன்? ஆண்டவரை அந்த ஜனங்கள் உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. என்னாகமம் 32:15 வாசிங்க. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில். அப்ப ஆண்டவர் இயேசுவை விட்டு, தேவனை விட்டு பின்வாங்கினா இன்னும் வனாந்தரத்தில் இருப்போமா? இன்னும் ஆசீர்வாதம் வராம அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஏன் கஷ்டம் தீரலை? தேவ சத்தத்துக்கு இன்னும் கீழ்ப்படியலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். 4 விதமான மகிமையை பார்க்க போறோம். நம்பர் 1, restore us to our former glory. முந்திய மகிமை. எரேமியா 30:18. எரேமியா 30:18 வாசிங்க சேர்ந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை, சத்தமா சொல்லுங்க, திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும். அரண்மனை, அந்த குளோரி,
அந்த மகிமை, அந்த மேன்மை முன்பு போல திரும்ப வரப்போகுது. ஃபார்மர் க்ளோரி. ஆண்டவர் அதை திருப்பி தரப்போறாராம். 1 பேதுரு 5:10 1 பேதுரு 5:10 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. எதுக்கு அழைத்தாரா? நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. எல்லாரும் இதை சேர்ந்து வாசிக்கணும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. உங்களுக்கான 4 வேர்டை ஆண்டவர் தராரு. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. திரும்ப அதை வாசிக்க போறோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் பாடு அனுபவிக்கிற என்ன சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலை நிறுத்தும். சொல்லுங்க. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலை நிறுத்தும். மறுபடி அந்த குளோரி, முந்திய மகிமை. முன்பு போல எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், உயர்ந்த ஸ்தானங்களை இழந்துட்டோம். ஆண்டவர் சொல்றார், திரும்ப அந்த ஸ்தானத்தில் நான் உங்களை கொண்டு வைப்பேன். முந்தைய மகிமை, நீங்கள் இழந்த அந்த அபிஷேகம், இழந்த உயர்வுகள், இழந்த பொறுப்புகள், இழந்த கிருபைகள் எல்லாவற்றையும் மறுபடி நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற ஆமென் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே மறுபடி என் வாழ்க்கைய முந்திய மகிமைக்கு ஈடாய் கர்த்தர் திருப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதான் ரிவைவல், அதான் எழுப்புதல். முந்தைய நாட்களுக்கு திருப்பி கொண்டு வர போறார். பாழாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மறுபடி அந்த முந்தைய மகிமை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அந்த ஆதி அன்புக்கு நேராக திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஒரு மகிமைக்கு நேராக நம்மை கர்த்தர் கொண்டு வர போகிறார். எப்படி கர்த்தருக்காக வாஞ்சியோடு பயன்பட்டோமோ, எப்படி வைராக்கியமாய் நின்றோமோ, எப்படி கர்த்தருக்காக ஓடி உழைத்தோமோ, அதை போல மறுபடியும் ஒரு காலத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரம் தட்டி மீண்டும், ஆண்டவரே மறுபடியும் என்னை பயன்படுத்த உம்மிடத்தில் ஒரு திட்டம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, from oppression to greater glory, ஒடுக்கப்பட்ட, அப்படியே அடக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து உயர்ந்த மகிமைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். அடக்குமுறை நிறைந்த வாழ்க்கை, ஒடுக்குமுறைக்குள் இருந்த அனுபவம். யாரோ ஒருவர் அடக்கி ஆள்றாங்க, வேற வழி இல்லை, வருமானத்துக்காக ஒடுக்கப்பட்டு நிற்கிறோம். கைதியை போல கை நீட்டி நின்றுட்டு இருக்கிறோம். ஒடுக்கி, சிலர் உங்களை ஒடுக்கி, சிலர் உங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஒடுக்கினவனை கர்த்தர் ஒடுக்கி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு உயர்ந்த மகிமையை தரப்போறேன் கர்த்தர் சொல்றார். விசுவாசிதா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சகரியா 9:11 வாசிங்க. சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அது என்ன ரத்தம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் எகிப்தில். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி புதிய உடன்படிக்கைக்கு நம்மை பாத்திரராக மாற்றினபடினா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்மளை விடுதலையாக்குகிறது. அடைப்பட்டிருக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு கிரேட்டர் க்ளோரி ஆண்டவர் தரப்போறார். தண்ணீர் இல்லாத குழி. எரேமியா 38:6 இந்த எரேமியாவை உண்மையா இருந்தனால, உண்மையை பேசினால அவனை தூக்கி பாலும் கிணற்றுல போட்டாங்க. தண்ணி இல்லாத ஒரு இடத்துல, அந்த துறவுல தண்ணி இல்லை, உலையா இருந்தது.
இந்த உலையில எரேமியா அமிழ்ந்தினான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரைக்கும் ஒரு ஆளை வச்சிருந்தார். எவ்வளவு போராட்டங்களுக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நொறுங்கி போய் உள்ள போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு கிரேட்டர் க்ளோரி உங்களுக்காக காத்திருக்கிறது. எந்த மனுஷங்களை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இதுக்குள்ள நல்ல சத்தமா சொல்லியிருக்கேன். யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களின் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, விளைவை உங்களுக்கு திரும்ப. எதை மிஸ் பண்ணீங்களோ மறுபடி கிடைக்கும். அதான் கிரேட்டர் க்ளோரி. எதை உங்க வாழ்க்கையில இழந்தீங்க திரும்ப தருவேன். இது ஒரு ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ். இன்றைக்கு உங்களுக்கு போராடி ஜெபம் பண்ணுங்க. இழந்ததை திரும்ப பெறணும். ஆண்டவரே வைராக்கியமா நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் திரும்ப தருவார். அந்த கிரேட்டர் க்ளோரியை பார்க்கணும். ஃபார்மர் க்ளோரி மட்டும் இல்ல, முந்தைய மகிமை மட்டுமல்ல, உயர்ந்த மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே 2 மடங்கு யோபு ஆசீர்வாதத்தை ஆதி யோபு 42:10 இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஒரு கிரேட்டர் க்ளோரி வந்துச்சு. ரோமர் 8:17-18 ரோமர் 8:17-18 போயிடுவோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி வெளிப்படும் மகிமைதான் கிரேட்டர் க்ளோரி. எல்லாரும் சொல்லுங்க, இனி வெளிப்படும் மகிமை உயர்ந்த சிறந்த மகிமையாய் இருக்க போகிறது. 17-18 நீங்க குறிச்சுக்கிடுங்க. டைம் இல்லாதனால 18க்கு வந்துட்டேன். ஒரு சிறந்த மகிமை காத்திருக்கு சபைக்காக. இந்த ஸ்மிர்னா அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபை வரும் நாட்கள்ல ஒரு பெரிய கிரேட்டர் க்ளோரியை பார்க்க போகிறது. நீங்களும் நானும் அதை பார்க்க போறோம். உயிர் இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாதவங்களெல்லாம் பாட்டு பாடிடலாமா? பரலோகமேன் சொந்தமேன்னு பாடட்டுமா? அல்லேலூயா சொல்லலைன்னா எங்க என்ன பாட்டு பாடணும்? பரலோகமே. அவர் தூங்கினாலும் வந்து வாசித்துருவார். முழிச்சிருக்காரு. போத்துறோம். அல்லேலூயா. உயிரை கொடுத்து 2 சர்வீஸ்ல கத்திக்கிட்டு இருக்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா. ஒரு கிரேட்டர் க்ளோரி. சும்மா வாழ்ந்தோம் செத்தோம் என்னத்தையோ ஊழியம் செஞ்சோம் 2 பாட்டை பாடணும்னு போகக்கூடாது. ஏதாவது சாதித்து வரலாறு படைத்து நம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும் வரை விடக்கூடாது. வைராக்கியம் இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஊழியம் செஞ்ச மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு சபையை நடத்திட்டு போறது என்னுடைய வேலை இல்லை. 24 மணி நேரமும் ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை. எல்லா பாஸ்டர்ஸ் மாதிரி 2 நாள் சபையை பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்டில் இருப்பாங்க. இந்த ரவுண்டு வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. கர்த்தர் வைத்த இடத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், திரள் கூட்டத்தை எழுப்பணுங்கிற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள், இன்றைக்கு வர்ற கஷ்டம், இன்றைக்கு வர்ற போராட்டம், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் எழும்புறாங்களே, இதை ஆண்டவர் சொல்றாரு, இனி வெளிப்படுகிற அந்த கிரேட்டர் க்ளோரிக்கு ஈடாகுவது இல்லை. விசுவாசித்தா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூன்றாவதாக, from ruins to later glory. சிதைவிலிருந்து, பாலடைந்த நிலையிலிருந்து, இடிபாடுகளில் இருந்து பிற்கால மகிமைக்கு நேராக திரும்புதல். From ruins to later glory. பிற்கால மகிமை. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 9ஆம் வசனம், 3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான வேர்சஸ் சேர்ந்து வாசிங்க. அப்பதான் புரியும். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்த்தது யார்? அந்த ஆலயத்தை பார்த்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? இருந்தாங்க. இப்பொழுது செருபாபேலை கொண்டு கர்த்தர் கட்டினாரே ஒரு ஆலயத்தை. 70 வருஷ அடிமைத்தனம், பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு இடிக்கப்பட்ட சாலமோனுடைய ஆலயம் மறுபடி கட்டப்பட்டது.
மறுபடி கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் நின்று, யாராவது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை பார்த்தீங்களான்னு கேட்டபோது அங்கே இருந்தாங்க. இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? அக்செப்ட் பண்ண மனசு இல்லை. சாலமோனுடைய ஆலயம் தங்கத்தில் கட்டினது, அதுக்கு ஈடே கிடையாதுப்பா. அந்த ஆலயத்தை ஒப்பிடவே முடியாது. அழுறாங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் இதை பார்த்து அழுகிறார்கள். வாய்ப்பில்லை, அதற்கு ஈடா வராது. கட்டடத்தை பார்த்தாங்க, மகிமையை பார்க்கல. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நல்ல முக்கியமான வசனம், ஆகாய் 2:4 பாருங்க. செருபாபேலே நீ திடன்கொள். ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கு அந்த ஆலயத்தை பார்த்துட்டு. இது ஒண்ணுமே இல்லையே, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த ஆலயம், இது ஒண்ணுமே இல்லையே நாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ திடன்கொள். பிரதான ஆசாரியனே யோசுவாவே நீ திடன்கொள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவர் செருபாபேலை திடன் கொள்ள சொன்னார். இரண்டாவது ஆசாரியனை திடன் கொள்ள சொல்றார். மூன்றாவது ஜனங்களை திடன் கொள்ளுங்கள் சொல்றார். வேலையை நடத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வேலையை. ஆலயத்தை கட்டணும், வேலையை நடத்துங்க. ஆகாய் 2:9 ரொம்ப முக்கியமான வர்ஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று செருபாபேல் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முந்தின கூட்டம் கட்டடத்தை பார்த்து ஆஹா அப்படின்னு, சாலமோன் கட்டின ஆலயம் அப்படியே சொக்க தங்கம், அதை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கு, அதுக்கு இதுக்கு ஈடே ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, கட்டடத்தை பார்க்கலப்பா, மகிமையை பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெளியே இருக்கிற அலங்காரங்களை பார்க்காதீங்க, உள்ளான மகிமையை காண கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த லேட்டர் க்ளோரி, இந்த பிந்தின மகிமை, கரம் தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிற இந்த பிந்திய மகிமை பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும், இதுவரை பார்க்காததாயிருக்கும். சிதைவிலிருந்து மகிமைக்கு நேராக, சிதைவிலிருந்து பிற்கால மகிமைக்கு நேராக. சிதைஞ்சு போச்சு எங்க வாழ்க்கை, ஒரு மகிமை காத்திருக்கு. நாலாவது, from suffering to eternal glory, from suffering to eternal glory. உபத்திரவத்திலிருந்து நித்திய மகிமைக்கு நேராக வருதல். 2 கொரிந்தியர் 4:17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எல்லாரும் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில். டைம் ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதி சீக்கிரத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லிக்கிடுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான, மிகவும் அதிகமான, அந்த 2 வேர்டு அண்டர்லைன் பண்ணும், மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிற பாடுகள், உபத்திரமம், பிரச்சனை, நிந்தை, அவமானம் அநித்தியம், நாளைக்கு மறைஞ்சிரும். ஆனா காணப்படாத ஒரு மகிமை இருக்கிறது, அது நித்திய மகிமை, இட்டர்னல் க்ளோரி. கரங்களை தட்டி கொஞ்சம் உயிரோட கை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? பாடுகளில் இருந்து, உபத்திரவத்தில் இருந்து நித்திய மகிமைக்கு ஆண்டவர் கொண்டு வரார். முதலாவது ஃபார்மர் க்ளோரி, இரண்டாவதாக கிரேட்டர் க்ளோரி, மூன்றாவது லேட்டர் க்ளோரி, நாலாவது இட்டர்னல் க்ளோரி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மகிமையை பார்க்கணுமா? இட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமை பரலோகத்தில் காத்திருக்கு. கண்ணை மூணா பரலோகத்துக்கு எத்தனை பேர் போக முடியும்? தூக்கத்தில் இல்லை, கண்ணை மூணா பரலோகத்துக்கு போக முடியுமா? அதான் நித்திய மகிமை. அப்படி வாழணும் வாழ்க்கை. மரண பயத்திலலாம் வாழக்கூடாது. ஐயோ எதுவும் ஆயிருமோ. கண்ணை மூணா அங்கே திறக்க போகிறோம், சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. பயம் என்ன தெரியுமில்ல, நாங்கள் ஆயத்தமாக இல்லையே பாஸ்டர்.
ஆயத்தமா இல்லையே, என்ன ஒரு 5 வருஷம் அதுக்கு தான் கூட்டி தர்றாரு. நம்ம அந்த 5 வருஷத்தையும் வச்சு நமக்காக தான் வாழ்வோம். 15 வருஷம் கூட்டி ஏன் கொடுத்தாரு எசேக்கியா ராஜாவுக்கு? தேவ சித்தம் ஒன்று நிறைவேறணும். சந்ததி இல்லை, மனாசே வந்தா, அவனுக்கு பிள்ளை வந்தா தான் அடுத்து இந்த யூதா கோத்திரம் அப்படி வரும். அதுக்கு கொடுத்தா அவன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நாளைக்கு காலையில் எழுமணும்னா அது ஆண்டவருக்காக வாழ்றதுக்காக அந்த வாழ்க்கையை தர்றாரு. காலையில் எழும்பின உடனே மொபைல் எடுக்காமல் காலையில் எழும்பின உடனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காக தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்கள். 1 பேதுரு 1:6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்படுறது சபைக்கு அவசியமா? எல்லாம் சொல்லுங்க. துன்பப்படுறது நமக்கு, துன்பப்பட்டால் தானே ஜெபம் பண்ணுவோம், துன்பம் வந்தால் தானே சர்ச்சுக்கு வருவோம், துன்பம் வந்தால் தானே ஆண்டவரை தேடுவோம். எல்லாமே இருந்தால் ஆண்டவரை தேடவே மாட்டோம். அதனால் ஒரு முள் எப்போவுமே கடைசி வர இருக்கும். ஒத்துக்கொண்ட ஆமேன்னு சொல்லுங்க. அது பெரிய முள்ளா இருக்கலாம், சின்ன முள்ளா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களை எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைநிறுத்தணுமோ அதுக்கேற்ற முள் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எதானாலும் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளையாக இருக்கலாம், அல்லது யாராவது இருக்கலாம். அந்த முள் எதுக்காகனா நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை, ஆமாம், பவுல் அந்த முள்ளை எடுத்து போடணும் ஜெபம் பண்ணார். 3 தடவை ஜெபம் பண்ணி பவுல் ஜெபமே கேட்கப்படலை. தப்பி தவறி ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணியே ஜெபம் கேட்கப்படலை. பவுல் ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் கேட்கப்படாமல் இருந்துன்னா அது இது ஒன்று தான். சில முள்ளு நம்மை பரிசுத்தமா பாதுகாப்பதற்காக, சில முள்ளு நம்மை ஆசீர்வாதமா கர்த்தருக்குள்ள வைப்பதற்காக. சில மனிதர்கள் முள்ளா இருப்பாங்க, அவங்களுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆட்கள் பண்ற பிரச்சனையில தான் நம்ம உண்மையா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம், ஜெபம் பண்றோம். கைத்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இப்போ எத்தனை பேர் பிரச்சனை உங்களுக்கு உண்டாக்குற ஆட்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே அந்த ஆளை தீர்க்காய்சோடு வச்சுக்கிடுங்கப்பா, அவர் இருக்க வரைக்கும் நானும் ஒழுங்கா இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ? முள் வேலை செய்யும் போது புரியும், இப்போ புரியாது. From suffering to eternal glory. 1 பேதுரு 1:6-7 வசனங்கள். 6-7 வசனங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். நித்திய மகிமையை பார்க்கணும். டிஸ்பிளே பண்ணுங்க அந்த அந்தப்படி. இல்லை 1 பேதுரு 1:6-7 வசனங்கள். 6-7 வசனம். 1ஆம் அதிகாரம். நீங்கள் இதில் சந்தோஷப்படுறீங்க, துன்பப்படுறது அவசியம். ஏன்னா இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுறீங்க. வர்ற பிரச்சனையை கண்டு என்ன செய்யறோம்? துக்கப்படுறோம். வேதனை, வருத்தம், சஞ்சலம், துக்கம். அடுத்த வர்ஸ், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். கோல்டை டெஸ்ட் பண்றது அதான். அது மாதிரி விசுவாசத்தை டெஸ்ட் பண்றது தான் போராட்டம், பிரச்சனை, சோதனை. நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், எந்த அளவு விசுவாசம் இருக்குன்னு. கோல்டை விட ப்ரெஷியஸ் ஆனது ஃபெய்த். இந்த ஃபெய்த் வந்து சோதிக்கப்பட்டு நமக்கு மறுபடியும் இந்த வேர்ஸை ப்ளே பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வருகையில் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் வருகையில் விசுவாசமாக இருந்தால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால், உண்மையாக இருந்தால் புகழ்ச்சி, கனம், மகிமை. திரும்ப சொல்லுங்க. சொல்லாதவங்களுக்கு வராது, வருகையிலையும் போக முடியாது. இப்போ சொல்லுங்க, வருகையிலே போட்டாலும் பரவாயில்லையா? சொல்லுங்க, புகழ்ச்சி. சத்தமாக சொல்லுங்க, புகழ்ச்சி. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க?
அல்லேலூயா. இது தரப்போறார் ஆண்டவர். 4 விதமான மகிமை பிறகு ஒரு 4 நிபந்தனைகளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பிப்ளிக்கல் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பீயிங் ஹம்பிள். நம்மளை தாழ்த்தணும். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரணும்னா முதல்ல நம்மளை தாழ்த்தணும். 2 கொரிந்தியர் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனை சார்ந்து கொள்ளாமல் திறமைய, பணத்தை, பதவியை, அந்தஸ்த, அறிவை, மனித பலத்தை சார்ந்து கொள்வது, நம்பி இருப்பது பெருமைக்கு அடையாளம். பீயிங் ஹம்பிள், இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் இருக்கலாம். திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், மனித பலன் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனால் இதை சார்ந்து கொள்ளாதிருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அதுதான் தாழ்மை. ஆமென். இது எப்படி பாஸ்டர் பெருமைன்னு சொல்றீங்க? இது இருந்தா இதைத்தான் நம்ம செய்வோம், ஆண்டவரை தேட மாட்டோம். இதை வச்சு சாதிச்சிடலான்னு என்ன வரும்? ஆண்டவர் சொல்லார், என்ன சார்ந்து கொள். பீயிங் ஹம்பிள். நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது. என்னைக்கு மன மேட்டிமை வருதோ அடுத்த வினாடி நம்ம கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தையா பேச்சு, யாரையும் மதிக்காத பேச்சு, எவரையும் தூக்கி எறிஞ்சு பேசுற அகந்தை, அதான் அழிவை உண்டாக்குது. அன்பா பேசணும், அகந்தையா பேசக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பா பேசணும். அகந்தையா பேசினதெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தான் போகுது. அதான் பெருமை. நிறைய அர்த்தம் இருக்கு. பெருமை, அகந்தை, மனமேட்டிமை, இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரே மீனிங்கில் வரக்கூடிய வார்த்தைகள். நீதிமொழிகளில் நிறையா இருக்குது, டைம் இல்லை. யாக்கோபு 4:6, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு கிருபை வராமல் போகிற காரணமே பெருமை தான். நிறைய பேர் லைஃப்பில் கிருபையே இல்லை. பிசாசு நினச்சதை செய்கிறான். உங்கள் வாழ்க்கையில் பிசாசு நினச்சதை செய்கிறான்னா கிருபை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அகைன்ஸ்டா நின்று அவன் ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையில் எவன் எதிரியா வந்தாலும் ஜெயிச்சிடலாம், கர்த்தர் கூட இருந்தா. கர்த்தர் எதிரியா நின்னார்னா எவன் வந்தாலும் நம்ம கூட நின்னாலும் ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் பெருமை உள்ளவர்கள் தேவன். சத்தமா சொல்லுங்க, பெருமை உள்ளவர்கள் தேவன். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பெருமை. தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணுவது பெருமை. 1 சாமுவேல் 15:23, ஆண்டவர் பேசுறாரு, கேட்டுட்டு அசட்டை பண்றது அது பெருமை. ஆண்டவர் அதை புறக்கணிக்கிறார். பிறரை அற்பமாக நினைப்பது பெருமை. பிறரை அற்பமாக பேசுறது பெருமை. நம்முடைய குறைகளை உணராமல் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது பெருமை. நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். அதாவது பாவங்களை, குறைகளை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒத்துக்கொள்ள முடியாதது, ரியலைஸ் பண்ண முடியலை, அதுதான் பெருமை. நான் ஒழுங்காத்தான் இருக்கேன், நான் சரியாத்தான் இருக்கேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, அதான் பெருமை. 2வது, தேவனை தேடுவது. diligently seek, ஆண்டவரை தேடுற அனுபவம். எரேமியா 29:13-14 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு என்ன தேடினா கண்டுபிடிப்பீங்க. அரைகுறை மனசோட உட்கார்ந்துருந்தா ஒன்றும் விளங்காது. முழு இருதயத்தோட தேடுங்க, முழு இருதயத்தோட ஊழியம் செய்யுங்க, முழு இருதயத்தோட பாட்டு பாடுங்க, முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க, முழு இருதயத்தோட ஆலயத்துக்கு வாங்க. 14ஆம் வசனம், நான் சேர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. எப்போ? முழு இருதயத்தோடு அவரை தேடினா சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எபிரேயர் 11:6, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உங்க ஃபெய்த் எப்படி இருக்கணும்?
இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஆண்டவரை தேடுறேன், எனக்கு அவர் பலன் அளிப்பார். ஆமென். என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. சத்தமே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போட்டு சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னால தேவனை தேடுங்க. 105 சங்கீதம் 3 வசனம். 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அப்படியே சொங்கிமாய் உட்கார்ந்துருக்கு. காரணம் என்ன? கர்த்தரை தேடலை. கர்த்தரை தேடினா இருதயம் மகிழும். ஒரே கவலை, உலக கவலை, உலக துக்கம், பாரம், எல்லா கவலையும் வச்சுட்டு அப்படி சீரியஸ் மோடில் உட்காந்துருப்போம். சபையில் சந்தோஷமாக இருக்கு. இந்த உலகத்திலே சந்தோஷமான இடம் தேவனுடைய சபை மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை மூடினா பரலோகம், கண்ணை மூடினா சர்ச்சில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியலைன்னா இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் தான் மகிழுமா. ஆமென். ஆண்டவரை தேடுங்க, உங்க இருதயம் மகிழும். 3வது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். உபாகமம் 30:2-3 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. சொல்லுங்க, உன் சிறையிருப்பை. ஒரு பெரிய பட்டியல் முதல்ல சொன்னேன், 7-8 சிறையிருப்பு. அந்த எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் அதிலிருந்து திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உபாகம் 30:2-3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எப்போ சிறையிருப்பை திருப்புறாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. ரோமர் 5:19. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாருடைய கீழ்ப்படியாமை? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. யாருடைய கீழ்ப்படிதல்? இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாரும் விழுந்தோம். ஒரு இயேசு கிறிஸ்துவாகிய 2ஆம் ஆதாமுடைய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? 1 பேதுரு 1:2. 1 பேதுரு 1:2 வசனம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும், எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா. நம்ம பேரெல்லாம் பரதேசியாம், கோவப்படாதீங்க. என் பேர் என்ன, உங்க பேர் என்ன சொல்லுங்க? பரதேசி. அப்படின்னா அர்த்தம் பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்றே கிடையாது. எத்தனை அட்ரஸ் இருந்தாலும், ஆதார் கார்டில் அட்ரஸ் இருந்தாலும் அதெல்லாம் டெம்பரவரியானது தான். பரலோகம்தான் பெர்மனண்டான அட்ரஸ் நமக்கு, ஹெவன். ஆமென். ஒரு தேவ ஊழியர் சொல்றார், மரணம் என்பது வேற ஒன்றும் இல்லை, டெம்பரவரியான அட்ரஸ்லேருந்து பெர்மனண்டான அட்ரஸுக்கு போகிறேன், அதுதான் ஆமென் உலக வாழ்க்கையின் முடிவுன்னு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நிரந்தரமான விலாசம் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ பிலிப்பியர் 3:21 பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 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 பெர்மனன்ட் அட்ரஸை வாஞ்சிங்க. 20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். எதுக்காக அழைச்சாராம்? மறுபடியும் 1 பேதுரு 1:2 பாருங்க. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலுக்கு, கீழ்ப்படிதலுக்கு அந்த வேர்டை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதனாலே கீழ்ப்படிதலுக்கும், அதுதான் தெரிந்து கொள்ளார்.
கீழ்ப்படிதலுக்கும் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். கீழ்ப்படிதலுக்காகத்தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. கீழ்ப்படியாமல் வாழ்ந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவ சபை கீழ்ப்படிங்க, தேவ ஊழியர் கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. ஆமென். ஆசீர்வாதம் தன்னால் வரும். கர்த்தர் பேசுகிற வார்த்தை கீழ்ப்படிங்க. 4வது சொல்லி முடிக்கிறேன். நோ த ட்ரூத், சத்தியத்தை அறிங்க. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, எல்லாரும் சொல்லுங்கள், சத்தியம் உங்களை. சிறையிருப்பு எங்கேருந்து மீண்டு வருதுன்னா, சத்தியத்தை அறியும் போது சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரலாம். வசனத்தை அறிய அறிய, வார்த்தையை அறிய அறிய, பிரசங்கத்தை கேட்டு குறிப்பெடுக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 4 விதமான மகிமை. இந்த 4 விதமான மகிமையை பார்க்கணுன்னா சிறையிருப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு 4 காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஃபார்மர் க்ளோரி, கிரேட்டர் க்ளோரி, லேட்டர் க்ளோரி, இட்டர்னல் க்ளோரி. தேவனுடைய பிரசன்னத்தில் இன்றைக்கி ஆண்டவரே இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். கடைசியாக ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்சஸை 2 வார்த்தையை 2 வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. வாசித்து முடிக்கிறேன். 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். குப்பையை போல கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, ஆமென் ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த 7ஆம் வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, எளியவனா இருக்குது குப்பையில் கிடக்கிறோம், சிறியவனா புழுதியில் இருக்கிறோம். இந்த 2 வசனங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. சாதாரணமா சிறியவனா புழுதியிலிருந்த எண்ணெய் தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார், குப்பையிலிருந்த எண்ணெய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறது உண்மை என்றால், உங்களுக்கு முன்பாக உயிருள்ள சாட்சியாக நிற்கிற எனக்கு இந்த வசனம் நிறைவேறினது போல உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிறார். நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், குப்பையில தூக்கி எறியப்பட்டவர்கள் போல இருக்கலாம். எளியவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவன் யார் தெரியுமா? எல்லாரும் பயன்படுத்திட்டு அந்த பேப்பரெல்லாம் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு வேண்டான்னு போடுறதுதான் குப்பையில் கிடக்கும். தேவைக்கு பயன்படுத்தி நம்மளை தூக்கி எறிந்தாங்களே உலகம், தேவைக்கு மட்டும் நம்மளை வச்சுட்டு தூக்கி தூர போட்டுட்டாங்களே, அப்படி தூக்கி எறியப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். விசுவாசித்தா நல்ல கைகளை தட்டி, எத்தனை இடங்கள்ல தூக்கி எறியப்பட்டோம், எத்தனை மனிதர்களால தூக்கி வீசப்பட்டோம், தேவை முடிந்தவுடன் நம்மளை தூக்கி வேஸ்ட் பேப்பரா யூஸ் அண்ட் த்ரோவா தூக்கி போட்டுட்டாங்க. எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணோம், ஆனா தேவை முடிந்தவுடன் தூக்கி எறியப்பட்டோம். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் எடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முந்தைய மகிமை ஃபார்மர் க்ளோரி, உயர்ந்த மகிமை கிரேட்டர் க்ளோரி, லேட்டர் க்ளோரி பிந்தைய மகிமை, இட்டர்னல் க்ளோரி நித்திய மகிமை. சிறையிருப்பிலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆண்டவர் இதை செய்வேன்னு சொல்றாரு. அவர் சிறையிருப்பை திருப்பும் போது 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 1-2 சொப்பனம் காண்கிறவங்க மாதிரி தான் இருந்தோம். இதெல்லாம் கனவா நனவாப்பா, சில ஆசீர்வாதம் வரப்போகுது, இதெல்லாம் உண்மையாவா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவில் கர்த்தர் தூக்க போகிறார். 2வது வசனம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இந்த வேர்ஸ் மட்டும் சிலர் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போது. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது உங்களை குப்பையில் தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை அற்பமாக பார்த்தவங்க எல்லாம் சொல்ல போகிறாங்க, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று. உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, தூக்கி எறிஞ்சவங்க, புரிந்து கொள்ளாதவங்க எல்லாரும் சொல்ல போகிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று. புற ஜாதிகளுக்குள்ள
மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற போறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. சிறையிருப்பு திரும்பும் போது, சிறையிருப்பிலிருந்து எங்களை திருப்பும் போது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார்னு புறஜாதிகள் சொல்ல போறாங்க. யாரெல்லாம் உங்களை அற்பமாக பார்த்தாங்களோ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையில் கர்த்தர் மாற்ற போகிறாரு. இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறாரு. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே சிறையிருப்பிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வாங்கப்பா, மகிமைக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று